என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கொண்டு வரணும், அதை அமுல்படுத்தணும். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞரை காதலித்துள்ளார். அவரது இந்த காதல் விவகாரம் அவர்களுடைய தம்பி முத்துகிருஷ்ணனுக்கு தெரிந்து அந்த தலித் சமுதாய இளைஞரை அறிவாளால் வெட்டியுள்ளார். இதை தகவல் அறிந்து காவல்துறை, திருநெல்வேலி காவல்துறை அந்த முத்துகிருஷ்ணன் என்ற நபரை உடனே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் உள்ள மயிலோடை கிராமத்தை சேர்ந்த அபிச்செல்வி என்பவர் ஒரு தலித்திய இளைஞரை காதலித்துள்ளார். அந்த காதல் விவகாரம் அவருடைய அண்ணன் சிவஞானம் மற்றும் அம்மா எஸ்தர் பாலி மற்றும் அவரது உறவினர் சுந்தர்லிங்கம் ஆகியோர் அந்த தலித்திய இளைஞருக்கு நஞ்சை கொடுத்தும் அந்த இளைஞரை அடித்து துன்புறுத்தியும் அவர்கள் கொலை செய்துள்ளார்கள். மற்றும் அபிச்செல்வியை அவர் மரணமடைந்துள்ளார். இது சந்தேக மரணமாக துறை அந்த பிரேதத்தை எடுத்து சென்று உடல் கூர்வாய்வு செய்து அந்த பெண் இயற்கை மரணம் அல்ல, கொலை செய்துள்ளார்கள் என்று அந்த மூவரையும் கைது செய்துள்ளார்கள். அதே போலதான் திருத்தணியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் ஆடு மேய்க்கின்ற ஒரு கொத்தடிமையாக இருக்கிறான். அந்த கொத்தடிமையாக இருக்கக்கூடியவன் ஒரு ஆடு காணவில்லை என்று சொல்ற ஒரு காரணத்திற்காக அந்த சிறுவனை அடித்து கொலை செய்துள்ளார் ஆதிக்க சாதியினர். இதை தன்னுடைய அந்த இல்லை தாயின் முன்பாக அந்த பையனை அடித்து கொலை செய்துவிட்டு அந்த அவருடைய தாயாரையும் அடித்து, இது வெளியே சொன்னால் உன்னையும் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளார்கள். கரூர் மாவட்டத்தில் வீதியில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமியை சாதியின் பெயரால் சொல்லி செருப்ப கலட்டி அந்த பெண்ணை அடித்துள்ளார்கள். இதை தட்டி கேட்க வந்த அவருடைய தந்தை சிவகுமாரை மரத்தில் கட்டி வைத்து அவர் மீது கொடூர தாக்குதலை நடத்தி அவரையும் அடித்து துன்புறுத்துகிறார்கள். தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இது போன்ற சாதிய அடக்குமுறையும் சாதிய ஆணவ படுகொலையும் தொடர்ந்து அரங்கேற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. புதிதாக ஏற்ற தமிழக வெற்றி கழகம் இதற்கு உடனடியாக ஒரு தனி சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தொடர்ந்து தென் மாவட்டத்தில் ஒரு பட்டியலின சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இதை தனி சட்டத்தை அமுல்படுத்தினால் மட்டும்தான் தென் மாவட்டத்தில் சாதி ஆணவ படுகொலையும் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலையும் கட்டுப்படுத்த முடியும். இதற்கு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஒரு தனி சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். KN பாஷா ஆணையத்தின் அறிக்கையின் பெற்று சட்டம் இயற்றப்பட வேண்டும். இதை விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். பட்டியலின மக்கள் மீது பட்டியலின மக்களை பாதுகாப்பை பொறுத்து இந்த அரசு உடனடியாக அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்கள் தொடர்ந்து ஆணவ படுகொலை என்ற ஒரு பெயரில் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள்.